பத்தொன்பது
சின்ன பையன் இருக்கலாம். என்ன பண்ண தேன் குடி கட்டிக்குது. அந்த சின்ன பையனுக்கு அந்த தேன் குடி எட்டுமா? எட்டுமா? இந்த சின்ன பையனுக்கு எட்டாதுடா. எட்டுமா? எட்டாது. எட்டுமா? எட்டாது. எட்டுமாடா. நான் சொல்றேன். எட்டுமா? எட்டுமா பாஜா. என்ன தெரியுமா? நான் பண்ணுவேன். ஏமா உங்க வீட்ல எலி எங்க வீட்ல பூனை. உங்க வீட்ல எலி வந்து எங்க வீட்ல பூனையாங்க வந்தா எங்க வீட்ல பூனை. ஏய் எட்டுமா? அச்சானே. எட்டுமா? அச்சானே. ஏய் எட்டுமாயா? ஓ ஆமா. எட்டுமாயா புதுவா. அம்மா பாஜா. என்ன தெரியுமா? ஆறுடா. என்ன வீட்டு ஆறுமா? ஏமா நான் கேள்வி கேட்கிறேன். அது சொல்லிட்டேன். நான் எதுக்குறா நீங்க கோபப்பட. எனக்கு என்ன கோபம் இருக்குது? ஏன்னா இது சரியில்லை வருது. அப்படியா? வேலைய போறேன் கோபம் இருக்கே கேட்டா. ஏன்னா என் வேவடிடா. அடியே உன் பொண்டாட்டி தேவடியா? அப்படின்னா நான் யாரா? யாரும் தெரியாது. தடியிலே. ஏன் அந்த கடில பூமணி செவ்வியா இருக்கிறது அப்படி பச்சையா இருக்கிறதா இல்ல? செவ்வியா? பத்திரிடா. செவ்வியா? பத்திரி. ஏய், ஆறாதடா. ஆறாதே. எனக்கே நான் வேணே இருந்தேன். எனக்கே நான் வேணே இருக்குது. செல்லு தூக்கி போயிட்டாங்கடா. அதுக்கு மழை வேணே. என் செல்லே தூக்கி போயிட்டாங்கடா. ஊர் பொதுமக்கள் ஒரு அன்பான வேண்டுதல். ஐயா வந்து நம்ம கோயில் பின்னாடி துணியும் அவரோட செல்லும் வச்சிருக்கிறாரு பைக்ல. அது யாரோ எடுத்துட்டாங்களா இல்ல தெரியாத பாக்கெட்ல போட்டுனாங்களான்னு தெரியல. ஐயா ரொம்ப ஃபீல் பண்றாரு. யாருன்னா எடுத்துருந்தீங்க இல்ல தெரியல அப்படின்னா எடுத்துன்னு வந்து கொடுத்துருங்க காலையிலக்குள்ள. ஏன்னா அவர் வச்சிருக்கிறது ஒரே நம்பர் தான், ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்காராம். ரொம்ப ஃபீல் பண்றாரு. தயவு செஞ்சு யாருன்னா யாரோ What?
பட்டியல் எழுதிட்டார். அது இந்த ஐயத்துல தாண்டி அலட்டி பல வீரர்களை சொல்லி எப்படி ரீல வந்து பெருமை வாங்கி வைக்கிறேன். அப்படி வாங்கி வந்தாலும் தந்தி சந்திப்பு வேண்டும். தந்தி சந்திப்பு தானே என் நாளைக்கு அவை பட்டுள்ளது. நான் காலையில 6 மணிக்கெல்லாம் போயிட்டுமா
ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே எம்டி வார்டுல சேர்த்துட்டாங்க. எம்சிலடா எமர்ஜென்சி அந்த வார்டுல சேர்த்த உடனே டாக்டர் எல்லாம் பண்ணிடுறாங்க. அப்புறம் இந்த பெண்ணை சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை செய்றாங்க. நம்ம படிச்ச புத்தகங்கள் கூட இல்லையாப்பா. இல்லையே. இல்லப்பா, மழை போட்டு கிடைக்குது. இந்த பேசுறது நடக்குது. அடுத்த வாரம் ரெண்டாவது டாக்டர் வராரு. அவர் வந்த பிறகு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு பேசிட்டாங்க. இந்த ஊரு தெருவு கட்டியாகுது. இதெல்லாம் நீங்க எனக்கு வந்து வரல. போடா. எங்க தெருவுங்க தாய்மார்கள்லாம் எனக்கு திட்டாங்க. ஏன்டா அவனை வந்துட்டாங்க? எல்லாம் நாலு பேர் மாறி போறாங்க. இந்த தெருவுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா மாட்டாங்க. எல்லாம் திட்டாங்க. அப்புறம் இந்த தெருவுக்கு உடாரி அவங்க போன வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் கரண்ட் கம்பெனி ஏறி மயங்க வாங்கிட்டு ஏடா சாப்பிட நைட் கேட்டடா ஆமாம்மா. சாவல எல்லாம் அன்னைக்கு தான் சாப்பிடுவானாம்மா. அதெல்லாம் சென்னை போய் கம்பூரி போறேன் கரண்ட்ல கையில பார்க்க சாவடியே. கவுரை போய் மரத்துல சூப் போட்டு ஆடிட்டு மரத்துல கையில சூப் போட்டு மாட்டிட்டு அப்படியே சாவலியா நல்லா கட்டிட்டு எங்கடா மாடா அது போறவே காலம். ஏடா போறோம் பேர் மாட்டு சாவல செத்துவாங்க ஏய் ஒரு மணி வெடிச்சா நீங்க வச்சுக்கோ வேற கொஞ்சம் அரச மரம் இத மாட்டி தோக்கு யாருமே உனக்கு கேட்க மாட்டாங்க செத்து சொல்றேன் நான் போக மாட்டேன். நான் அஞ்சு எல்லாம் போய் கேட்கிறேன் பாப்பா. அங்க போனா வாய் வந்துட்டு போய் வருவார். போயிட்டு வந்து போய் வரவே கட்டி வச்சுவார். உன்னை வந்து வா எனக்கு வைக்க மாட்டார். ஆ, அவர் தெய்வத்தை வணங்குவார். அப்புறம் ஏடா நான் போறேன் கீழே குடும்பத்தோட உட்கார்ந்து பொரியலா பண்ணி சாப்பிடுங்க அது பத்தி எனக்கு கவலை கிடையாது இவன் சாடம் ஏய் உனக்கு பேசினா நேரம் போல தெரியும் இதெல்லாம் அப்பா பார்க்கலாம் அப்பா உன்னுடைய ஒரே மகள் ஆதி மகள் அன்பு மகள் செல்வமகள் பாச மகள் அப்பா மலர் விழி மலரால் வாழ்த்திருக்கோம்ப்பா சீரும் சிறப்பும் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியோட சந்தோஷமாக வீட்டு விட்டு வாழ்ந்துவாங்க நீ. அப்படி இருக்கும் பொழுது ஏய் ஏய் நான் பேசுறது யாரு பேசு அவருக்கு பணம் பேசுறேன் தனியா அவங்க ஆயிரத்தி நான் கேட்க மாட்டேன் அதை எப்படி நம்ம அரசு
செய்யக்கூடியவர் என்னுடைய அப்பா. அப்படி இருக்கும் சமயத்துல ஒரு மரியாதை குறைவை என் முன்னாடி பேசாது. ஏய், வாடான்ற, போடான்ற, போட்டான்ற, பொம்மான்ற, எப்படியா பையான்ற, பொம்மான தேடி வரா. பொம்மாவனா ஊர் மேல போயிருக்கா. என் அம்மாவை சொன்னாங்க, எங்க ஆயாவை சொன்னாங்க, எங்க அம்மாக்காரங்க சொன்னாங்க, என் காரியத்து பையன் உங்களுடைய ஒரு காரியத்து கொடுப்போம், உங்களுடைய ஒரு சித்த கொடுப்போம், உங்களுடைய ஒரு மாற்றம் ஒரு பேர் கொடுப்போம். உங்க குடும்பத்துக்கு வந்து எங்க குடும்பத்துல சேர்த்து இந்த அரசு மரபுடைய ராஜ்யா ராஜ்யா நல்லது
எங்க? எதுல கை வச்ச? எதுல கை?
ஏய், அது உங்க மாட்டு பொறுப்பு வச்சுக்கிறீங்க. என்ன பண்ண போறீங்க அதை? எத்தனை போய் காயலாக்கல போட்டு நானும் பூமியை சிறகடிப்போம். சரக்கு அடிக்கிறீங்களா? ஐயா, 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 அன்பாவி. அந்த நாட்டை சரக்கு எப்படி குடிக்கிறீங்க? வெறும் குடிச்சு குடிச்சு குழந்தை செத்து போறீங்க. ஆமாடி. இப்போ உங்க கை பேக்ல 2 ஓட்டு மாத்திரம் யாரு கேட்க? உன் தம்பி தனுஷ்தான். நான் ஏற்புடி எடுக்கலாம் கை வச்சேன். யார் நீங்க வாங்கியாரு போது நாயாடி வாங்கியாருமா? ஏடி, அது எனக்கு இல்லடி. என் தம்பி தனுஷுக்குடி. தம்பி தனுஷ்தா. ஆமா. உன் தம்பி பேசுறாங்க. என்ன கதை? குடிக்கிறவங்க கேவலமா பேசாத. ஏடி குடிக்கிறவங்க கேவலமா பேசக்கூடாது. குடிக்கிறவங்க என்னைக்கு வேலை சம்பளம் எப்படி அது? குடிக்கிறவங்க கூட்டாண்ட போய் பாரு குடும்பம் கலகலகலன்னு இருக்கும். எப்படி அது கலகலகலகலன்னு இருக்கும்? கூட்டா ஒரு கூட்டாண்ட பழக்கம் அண்ணன் ஒரு கூட்டாண்ட பழக்கம். அப்படியா? அவங்க கொண்டாடி ஒரு தெரு ஓட அவங்க வாங்கி குட்டிக்கு ஒரு தெரு ஓட அவன் ஒரு தடி எடுத்து அவன் ஒரு தெரு ஓடுவான். அவனும் தூங்க மாட்டான் ஊர்ல இருக்கிறவங்களையும் தூங்க விட மாட்டான். அப்ப குடிக்காதவங்க வீடு? அது குடிச்சு ஒரு மாரி கிடக்கும். எப்படி? அவன் குடுறது தெரியாது, அவன் போகிறது தெரியாது, அவன் வேலைக்கு போறது தெரியாது, அவன் வர்றது தெரியாது. அதுல நீ பேசக்கூடாது குடிக்கிறத பத்தி. ஏடி என்ன பேச வேண்டாங்க? இப்ப சொல்ற உன் கதையை என்ன கதை? சரி பார்த்த கட்டு போகுது. ஐயோ! ஏ பொண்ணே. சொல்லுவிடி சொல்லுவிடி அங்க வெளியே அடி சங்க வெளியே இங்க வெளியே நான் வைக்கிறேன். இப்ப சொல்ல போற மாதிரி இப்ப கதையை ஏமா தை மாத்த கண்ணு பொங்கலுக்கு வந்த வாசல் பக்கத்துல தென்னாகூர் நாடகம் வாத்தியார் மேல ஒரு வண்டி எரிச்சுட்டு போயிட்டுப்பா என்னோட பஸ் ஏறி ஊரை பத்தி சேருன்னு சொல்லிட்டாரு. ஆர்மி புது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நான் உட்காந்துக்கிறேன். இவன் பெரிய கோயம்புத்தூர் பக்கத்துல நாராயணமங்கலம் மதுரை நம்ம தவுதி வண்டியில வந்து இவன் இறங்கினான். பேக் ஏற்றது என்னோட வச்சு பஸ் வந்தா சீட்டு குடி நான் போய் ஏழு வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு போனாங்க. ஆதில பூக்கடையில நீங்க அது ஒரு சந்து ஒண்ணு போகுது. சந்துக்கு பின்னால ஒயின்சா இவன் போய்க்கிறான் 3 பாட்டில் வாங்கிக்கிறான் குடிக்கிறதுக்கு. என்ன குடிக்கிறாளா இவன் இவன் பார்க்கும்போது தெரியாது. இவன் கை பேக்ல போய் பாரு 2 ஓல்டு மணி இருக்குதான்னு பாரு போய். யார் யார் எங்க குடிச்சாங்களோ மக்கள் ஏமா இவன் 3 பாட்டில் வாங்கி 1.5 பாட்டில் அங்கேயே குடிச்சு விட்டுக்கிறான். ஒரு 1.5 பாட்டில் வாங்கி போட்டாவில கலக்க ஆமாமா அதுவும் கருப்பாத்தான் இருக்குது. அந்த ஓட்டு வந்து கருப்பாத்தான் இவன் அதுல கலந்து எடுத்துறதுனால எனக்கு தெரியாது. என் பக்கத்துல வந்து உக்காந்தாப்பா பஸ் கிளம்பி ஆகாரம் திருமணி தாண்டுது பஸ் 8ஆம் ஆட்டுக்கான மூடி கேட்டு ஒரு 3 நாள் குடிச்சுக்கிட்டு வரேன். ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும் பஸ்ல. எனக்கு ஜூஸ் ஓடுனா அடம் முடிக்கணுமா அந்த குழந்தை. பெத்தவங்க என்ன கடை வட்டை வாங்கி தரமானா கூட கேட்கல. குழந்தைக்கு இல்லாத இப்படி குடிச்சுக்கிட்டு வராளே இவனுக்கு மனசாட்சி கிடையாதா?
கலெக்டர் வந்து கம்பெனி தான் கேக்குறாரு சார். நாங்க மொத்தம் 16 பேர் கேக்குறோம் சார். நீங்க 2 பேர் இருக்கீங்களே, மிச்சம் 16 பேர் எங்கடா இருக்கிறாங்கன்னு கேட்டேன். சார் திண்டிவனம் கவர்மெண்ட்ல வண்டவாசல புது பஸ் உட்காந்துக்கிறாங்க சார். ஜீப்ல உட்காரு ஜீப்ல உட்காந்து உங்களா உட்காந்துக்கிறாங்க. இவங்க நான் சொல்லுங்க நீ மட்டும் உள்ள வாப்பா, மத்தவங்க மரியாதை தெரியுமா? சொல்லி சொல்லி அடிக்கிறாங்கம்மா. டாக்டர் ரிப்போர்ட் வராதுக்குள்ளால மாட்டேன். அதுக்கு நான் எங்கம்மா ஆட்டம் கை மாச கண்ணு போக இன்னைக்கு ஆட வேண்டிய ஆட்டத்தை சித்திர முதவெள்ளிக்கிழமை மாரியம்மன் கூழ் ஊத்து திருவிழாவுக்கு போய் ஆடி குத்துட்டு வரணும். தென்னாங்கூர் இவ பேசுறான். நான் தச்ச சரக்கு எப்படி பிடிக்கும் பேசுற அடி என் சக்காரத்தி அடி என் நாராயண மகத்தா காலிங்க உன் கதை மொத்தம் மொத்த கதை சொல்லிடுவேன். நான் சொல்லி எதிர்விட்டு ஏகாம்பரம் 3 ஏக்கர் நடு நட்டாமா இவன் தான் நடு நட போனான். இவன் போய் எல்லாரும் அவன் நடு நட்டு வந்தாலும் அவன் வெறிய 3 ஏக்கர் அவன் சாடியா போச்சுமா. அவ்வளவு ஆமக்காரி என் ஜக்காத்தி போட்டு சாமியா போட்ட வளைச்சு வச்சு வெளியே ஈரியா போட்டு இவன் நல்ல ஒரு மனுஷன் கிடைக்காது. ஆமா இவன் நல்ல ஒரு மனுஷன் கிடைக்காது. என் ஜக்காத்தி காட்ட வேப்பையா என் ஜக்காத்திக்கு காட்ட பையன் மொட்டை பையன் பேசுறேன். என் ஜக்காத்து உன் வாயில கீழ் வச்சு சந்திப்பது வழக்கம். எப்படி கல்யாணம் இது எந்த பக்கம் மாற்றாலும் மாட்ட மாமாவை கூப்பிட்டு வந்துக்கிறேன். அவர் முன்ன குட்டி கேள்வி வச்சுல அதுல மாட்டி மாட்டி கொடுத்துருக்காங்க. அவர் 1 மணி நேரத்துக்கு 1100 ரூபாய் கேட்கிறாரு. அவர் என்ன மண்டாடி கருவ போறாரு. கருவாரா அக்கா வந்துக்கிறா அப்பாக்கு
வீட்டுல அடிதான் விழும். அம்மா நான் உங்களை தேடி 7 மணிக்கு வந்து கேட்குமா 7 மணிக்காவா? ஆமாம்மா முன்னாடிதான் வண்டி ஆட்டது. அம்மா உங்களை தேடி 7 மணிக்கு வந்தேன் நீங்க ஆளே காணோம் எங்கம்மா போயிட்டு இருக்கீங்க இரு பஸ் ஸ்டாண்ட் தான் இருப்பாங்க, அரண்மனையில் இருப்பாங்க. ஆமா பஸ்ல மாமலா ஓஹோ, உனக்கு தெரிஞ்சுக்குது. ஏய், இத பாருங்க. சொல்லுங்கம்மா வந்து நேரா அரண்மனைக்கு வந்துடணும். பஸ் ஸ்டாண்ட் பொருள் வெளியே இருக்கு. அம்மா உங்களை சொல்லாதீங்கம்மா வந்து நேரா வீட்டுக்கு தான் வந்துருக்கணும். பஸ் ஸ்டாண்ட் போய் தேடினா கையில அம்மா இப்பவே வரணும் நீ பண்ண டவர் இருக்கு. தெரியும் வந்திருக்கிறேன் நான் வந்திருக்கிறேன் அம்மா பஸ் ஸ்டாண்ட் கொழுமோடு போயிட்டு இருக்கா. அம்மா எங்க?
நான் யாருக்கு அந்த தீங்கு செய்தேன்? யாருக்குரிய நான் கேட்கிறேன் அல்லவா? இந்த பாவி பிரிவிலே கொண்டாம் பெற்றிருக்கிறேனே. இது ஏழ்மையான குடும்பத்திலிருந்து ஞானமணி என பெயர் கொண்ட வாய்ப்பிருக்கிறேனே. நான் அனாதை போல இருக்கிறேனே. அம்மா, தாய், அகிலாண்ட கோல பிரம்மாண்ட நாயகி, ஆயிர கண்படுத்தவில்லை, அங்காளின் செவி, மாரியம்மன் தாயே, இந்த ஆயிரம் கண்கள் என்று சொல்வார்கள் அம்மா. இந்த ஆயிரம் கண்கள் என் பாவிக்கு இருக்கவே காரணமானதா? அம்மா, இந்த பாவியை எப்படியெல்லாம் வாழணும் என்று மனப்பாடம் செய்தேன். என் ஆசை எல்லாம் நிறைவேறாத ஆசையாக இருக்கிறது தாயே. எப்படி குட்டி குட்டியா பூத்து போகுது பாரு. அப்படியே சொன்னாலும் பரவாயில்ல, மட்டும் சொன்னாலும் பரவாயில்ல. என்னடி ஒரே வழியா அதெல்லாம் இப்பதாம்மா அருப்பா இருக்கு. அருப்பா இருக்கா பூத்து குழுன்னு காலையில பாருங்க.
பாத்துக்கிறியா? பாரு பாரு தம்பி பாத்துக்கிறியா கேட்டேன். பாத்துக்கிறது நீட்டா இருக்கும் போய் எடுத்துக்கிறேன். ஆமா அப்படிதான் இருக்கும். இதை பாரு பாருங்க. சைலண்ட். ஆளுங்க பார்க்கும்போது இவரு பொறுத்து பொறுத்து நச்சு. பாரு, நம்ம பார்த்து ஏண்டி? அதெல்லாம் எப்படி மலரு? அதுவா? அதெல்லாம் என்ன மல்லி தெரியுமா? அதுதாம்மா கொடிமல்லி. கொடிமல்லியா? எப்படி கொடி கொடியா போகுது பாரு. ஏண்டி? அது இருக்கு, அதெல்லாம் எப்படி மலரு? எதுயா? அது சிவப்பு மலர் மலரு. அதுவா மலரு? நல்லா கண்ணு கழுவிட்டு பாரு. என்னடி? அதெல்லாம் மலர் தெரியாதுமா? இந்த தண்டவளத்துல மரக்குரங்கு உட்காந்துக்குதுமா. அடி பாவி எல்லாமே கலர் வர்றது பாரு போய் போய் அது பண்ணுமா நான் தானே வாழ்க்கையே போச்சுன்னா போய் ஆமா அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு விளையாட்டு விளையாடணும். ஆமாம்மா அந்த விளையாட்டுல என் பொழுது போக்கே ஆரம்பிச்சது. என்ன சொல்றேன்? யாரு கூட விளையாடிட்டு இருக்காங்க? ஓடணும், ஆடணும், விளையாடணும். நீர்வீழ்ச்சி கண்டா நீந்தணும், கிணறு கண்டா குதிக்கணும். அப்படிலாம் விளையாடணும். நீச்சலே தெரியாது கிணத்துல குதிக்கிறீங்களே. அம்மா நான் சொல்றேம்மா அம்மா அஞ்சாங்க கிழமை கல்லு விளையாட்டு ஆமா போலாம் கை நோவது கால நோவது உட்காந்து இதெல்லாம் இளவரசியம்மா, எங்களுக்கெல்லாம் தெரியல. நீங்களே ஒரு புதுமையான விளையாட்டா ஒண்ணு சொல்லுங்க. ஆமா இல்ல ஏய், எல்லாம் ஒரு- ஏய், இளவரசியம்மா, புதிய சமைச்சாங்களா இல்லையா? என்ன புதுசா வர? ஏய், என்ன பண்ணி அப்ப நானு ஏய், இளவரசியம்மா சொன்னாங்க, எல்லாத்தையும் விளையாட்டு விளையாட்டுன்னு சொன்னாங்க. நாங்க சொன்ன விளையாட்டா உங்களுக்கு பிடிக்கலடா. ஐயோ, இட்டு போடா, இட்டு போடா. பாருங்கம்மா. இட்டு போ. ஏய், யார் எது? என்ன உன்னை கூப்பிட்டானா? பார்த்தா அந்த விளையாட்டு கூப்பிடுறாங்க. வேணாடா. தர்றா, தர்றா. என்னடா விளையாட்டு? நானே சொன்னேன். ஆ? டேய், சொல்லுடா. யார் கல்யாணமா? என்ன பாத்துக்கிறா? பெண்கள் விளையாட சொல்றாங்க. அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் கேக்குது. கேக்குது. கழுவு, கழுவு. நான் குலதாசி. இல்லம்மா, அவன் பேர் பார் விளையாடுன்னு சொன்னா. நான் பாடிட்டு வச்சிருக்கிற வேலை நான் எடுத்துட்டு வந்தான்னு சொன்னேன். பேடு வச்சுக்கிற 2 பாலியா? ஆஹா. விளையாட்டு விளையாடலாம்.
நான் என்ன பண்ணி பாரு பால் குடிக்கிறாங்க லட்சம்
போங்க. போங்கம்மா. அவசியமா, என்னம்மா இல்ல? சும்மா இப்படி எழுப்பிட்டு வரேன். பாருங்க, நிப்பாங்கடா. என்னம்மா நீ? உங்க கருத்து சொன்னாங்க, நம்ம சிவாலா. யாருமே நம்ப கூடாதும்மா. நம்ப கூடாது. ஆமா. ஆமாம்மா. ஐயா, ஏங்க? கண்ணு தெரியாதா? இது எத்தனை? கண்டட கோடம் சொல்றேன் பால் பிறவே போறேன் என்ன மாதிரி எப்படி எப்படி சொல்ல தெரியுமா யோசியம்மா, இது உண்மையாவே கண்ணு தெரியலதான் வந்துருக்கு. ஆமாம்மா, ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரு. அம்மா, நான் எப்படி பார்க்கறேம்மா? அப்பதான் சொல்லி அனுப்பிச்சேன் நீ வந்து இது போகும்போது ஏன் என்ன சொன்னா? அவன் அம்மா சொன்னா. அந்த வார்த்தையை சொல்லிட்டா? இங்க பார்த்த 9 சொன்னா. அவன் சொல்லுறத பாருமா. அதுதான் சொல்றேன். என்னம்மா சின்ன கொரோனா கேக்குது நம்ம இப்ப நீ என்ன சொல்ல செய்யறா ஐயா, அவனை சொல்ல வேண்டாம். ஐயா, எவ்வளவு பெருசானே சொல்றீங்க இவங்க எல்லாம் வந்து பேசுறது மாட்டாங்கம்மா நான் கேட்கறதுக்கு பேசுறேன் கிட்டியா சொல்லுவா கேட்கறதா பேசுறேன் பழக்கம் நான் திரும்ப பிக்கப் பண்ண மாட்டேன் கேட்க சொல்லுவா பாருங்க எங்க அப்பா ஆங்கிலத்தை படிச்சாலும் யாரு என்ன மரியாதை கொடுத்து எவ்வளவு பெருமையா வச்சிருக்கீங்க
குழந்தைங்க தானே பாருங்க. காலையில இருந்து பாத்துக்கிறோமா கோயிலுக்கு போட்டு போயிட்டு வரோம், 7 மணி மேல வரும். யாராவது வரமாட்டாங்களா கோயிலுக்கு விடுவாங்க. நம்ம மாதிரி வந்துருமா? கோயிலுக்கு போறோம். நாலு பெண்கள் இருக்கிறோம். நாளைக்கு அறுபது விட்டுட்டு, நாங்க புறப்படுறோம். இது ஒரு நிமிஷம் இருக்கு. அந்த மூக்குடைய மேல தூக்கிட்டு வந்துருக்கோம். நம்ம கோயில் வரலையா? கோயில் வாங்க. ஞானப்படியா அவன் சுத்துவான், அவன் சுத்து கழிப்பான். அடுத்து அது விட்டு தடவி 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 அடிக்கிறானே. ஒன்னா அவன் மட்டும் கடுத்து ஐயோ இது பல்வாடி பாட்டி. ஏய் ஆமா அதனாலே பூப்பாத்த விளையாட்டு விளையாடுறோம். பூப்பாத்த எங்கே போய் விழுந்துருந்தது. ஆமா இன்னைக்கு யாரும் தெரியல குறுக்கு பையன் வந்து மாட்டிக்கினான். இந்த குறுக்கு பையனை வச்சு நம்ம டைம் பாஸ் பண்ண என்னடி இலவசமா வாய மூடுங்க. என்ன சொல்றீங்க? அவனா கண்ணு தெரியாதவன். அதனால அவன் ஏடா வரமா கொம்பு எடுத்தது எங்க விட்டுட்டா. அதனால அவனை வச்சு விளையாடலாம் சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? பெட்டம்மா இது போல பிரவச்சல் எல்லாம் ஈடுபடாதீங்க. வாங்கம்மா அரண்மனைக்கு போலாம், எங்கேயாச்சும் போகட்டும். அம்மா இங்க வாங்கம்மா. அது இல்லம்மா அம்மா அம்மா நம்ம கூட அண்ணனோ தம்பி யாரோ ஒரு அப்படி இருந்தா அப்படியே விட தேங்கம் செய்வோமா அம்மா கேட்கம்மா. நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கு. யார் தடையாக வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? நான் வரலம்மா. நீ வரலையா? வரலையா? அப்ப நான் ஆரம்பம் சாப்பிட்டு ஐயா, நான் வரேன். யாருமே போய் பாருங்க. அம்மா அந்த கறி தூரம் அடிச்சா அவங்க வரலாம். ஏன்னா சரிங்கம்மா. தம்பி, அம்மா நாய் ஓடுதா? நான் தான் ஞாபகம் இருக்கிறேன்.
அம்மா அவ்வளவு சொல்றாங்க 6 மணிக்கு சிக்கன் பிரியாணி இருக்குமா மீன் வறுவல் இருக்கு எடுத்து வந்தமா சொன்னா
அப்ப கோயில் கவுக்கிறதா அது கோயில் கவுக்கிறதா ஏய் மூடா வாய நாடா போடு என் சக்கியடி கை எடுத்து பிச்சை ஆடு கேட்கும் மாடு கேட்கணும் உனக்கு எப்படி இருக்கா இந்த அஜாதிபதி நாட்டு ஏழக்கூடிய சிவநேசமான நீண்டெடுத்தவர்கள் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் இந்நாட்டுக்கு இளவரசி இந்த மகாராணி ஓ அயோத்தி நாடு சிவநேச மன்னர் அவர் ஒரே மகள் இந்நாட்டு இளவரசி அதனுடைய ஓஹோ மன்னரோட மகள் இந்நாட்டு இளவரசி ஆணவத்தாலே அடி பாவி நான் பெரிய கமிட்டரா போன சொன்னேன் என் அடுத்த சட்டத்தை கை திருவாள விடுங்க ஏய் ராவி இப்போ கொடி கொடி சாவம் நான் தமிழன் உண்மைதான் அந்த ஆலயம் சக்தி வாய்ந்தவன் நான் கொஞ்ச சாவு இப்போ பலிக்கிறேன் எப்போது கொடங்க பார்க்க கையில் திருவாள ராவி என்றால் ஒருவன் திருவாள கருத்து வரும் கொஞ்ச சாவு உனக்கு என்னமா குறை இருக்கு? பணத்துல குறையா, ஓட்டுக்கிற நகையில குறையா, ஆயில குறையா, எந்த குறை இருக்கு? அப்படியே உங்களுக்கு குறை என்று சொன்னா உங்களுக்கு குறை சொல்றதுக்காக ஒரு கதை இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னா பணத்துக்கு நாங்க கூடுதல் அப்படி சொல்லி உங்களுக்கு என்னமா குறை? உனக்கு போய் சாபம் கொடுக்குறான், அவன் கொடுக்குற சாபம் உங்களுக்கு பயந்து போறேன். கோயில பணம் கொடுப்பாங்க
ராஜா, எனக்கு ராஜா, ஒரு ராஜா. ராஜா. ஏய்